இப்போ சட்டமன்றம் கூடி எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே விவாதங்கள் நடக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீ சொல்லித்தான் ஆகணும். அங்கே வந்து நான் ஒரு பேரை சொல்ல மாட்டேன், முதல்வர்னு சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லை. ஆனால் வேற வழி இல்லை, அங்கே வந்து அவங்க முதலமைச்சர், நீங்கள் எதிர்கட்சி, பேசித்தானே ஆகணும். திமுகவினோட கோட்டையா சென்னை இருக்கு, நினைச்ச மாதிரியே சாதிச்சிட்டாருல்ல. எவ்வளவு பெரிய வெற்றி சென்னையில். எம்ஜிஆரே இங்கே நின்னதில்லை, ஆண்டிப்பட்டியில் போய் நின்று எல்லாத்தையும் தாண்டி அவ்வளவு பண்ணியிருக்காரு. இந்த தொகுதிக்கு, வடத்தூர் தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் அங்கே வந்து அந்த விஜய் அலை அங்கேயும் வீசிருக்குங்கிறது ஆச்சரியமாக தான். அவைக்காவை சேர்ந்தவர்களே பல பேர் திமுக தோக்கணும், பட் அவர் தோற்றுருக்க வேணாமேங்கிற அளவுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் திமுக தான் ஜெயிக்கும், திமுக தான் ஜெயிக்கும் தொடர்ந்து சொல்லி அப்படி சொன்னதோடு நிற்காமல் விஜயையும் விஜயினுடைய கட்சியும் ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. மக்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ திமுக தோற்றத்துக்கு மிகப்பெரிய காரணம் விஜய் அலை மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் உட்காந்து பேசுனதும் ஒரு காரணம் ஆகிடுச்சு. கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுன் என்னன்னா விஜய் சார் அண்ட் வந்து சிஎம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்மள்ட்ட வந்து விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தரன் சார் அவர்கள். சார் வணக்கம். 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 இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சந்தோஷம் திருப்பி உங்களோட பேசுறதுல. விஜய் சார் டு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயமா எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அன்பிரிடிக்டபிள், அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்லாம் சொன்னப்போ நீங்கள் மட்டும்தான் ஸோ அதை வந்து ப்ரிடிக்டபிளாக மோஸ்ட்லி ஒரு 75% நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர் நம்மளை சொல்கிறப்ப கூட என்னப்பா முட்டு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரிடிக்ஷனோட ஆரம்பிக்கிறேன். தற்கொலை லிஸ்ட்டில் நம்மளையும் சேர்த்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம என்னென்னா இவ்வளோ பெரிய செல்வாக்கு, இவ்வளோ பெரிய மக்கள் ஆதரவு இருக்கும் பொழுது கட்டாயமாக அவருக்கு வந்து அரசியலில் மிக முக்கியமான இடம் இருக்குங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து கண்மூடித்தனமாக அவரையும் அவருடைய அந்த அவரை நம்பி வந்த அந்த கூட்டத்தையும் தற்கூரின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து அது எப்படியா சொல்லுவீங்க அப்படின்னு பயங்கரமாக ஃபைட் பண்ணணும். உள்ளபடி அது எல்லாரும் திருப்பி கேட்க வேண்டிய கேள்வி. என்னப்போ உங்கள் ஃபேமிலியை பார்த்து நான் தற்கூரின்னு சொல்கிறதும், என் ஃபேமிலியை பார்த்து நீங்கள் சொல்கிறதும் தப்பு தானே. எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிள்ளைங்க அவங்கவுங்களுக்கு நல்ல பிள்ளைகள் தான். எதிர் வீட்டுக்காரன் தற்கூரின்னு சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம அதை ஒத்துக்க முடியாதுல்ல. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இந்த பிள்ளைகளை பார்க்கணும். நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னா நம்ம தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து தேர்தலில் மிக முக்கியமான இடத்துக்கு வருவார், ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை அவர் கைப்பற்றுவார்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவர் சிஎம் ஆவார்னு நான் நினைக்கல. அது திமுகவோ அல்லது அதிமுகவோ ஜெயிக்க போகுது. விஜய் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்க போகிறாரு. அவர் ஆதரவு இல்லாமல் 2 பேரில் யாரோ ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அவரே ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு வந்துட்டார். பெரிய மிராக்கிள். உள்ளபடியே எனக்கே கொஞ்ச நேரம் அதை நம்ப முடியல. அப்படி ஒரு பேரதிர்ச்சி, பேரானந்தம், பெரிய மகிழ்ச்சி, அவ்வளோதானே. கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு அவர் அந்த காலிலே அந்த ஓட் கணக்கு லிஸ்ட் வர்றப்பே சார் ஃபர்ஸ்ட் தொகுதியே பெரம்பூர் தான் என்றாங்க. என்றப்பே வந்து கவுண்டா 2-1 அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்குது கவுண்டே. ஆமாம். ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்ப ஏடிஎம்கே கம்மியாக வருவாங்கன்னு தெரியும். ஆனால் 3rd பொசிஷன்ல இருந்தவங்க திடீர்னு 2nd பொசிஷனுக்கு மாறி இருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல நீங்கள் அந்த வாக்கு எண்ணிக்கையில் முதல் வாக்கு சீட்டு தபால் வாக்கு எடுத்து அப்படி பிரிக்கும் போதே தாவேக்காவுக்கு தான் விழுந்துச்சு. முதல் வாக்கே அதுதான். தாவேக்காவுக்கு ஓட்டு விழுந்தது தான் முதல் வாக்கு. பெரும்பாலும் வந்து தபால் வாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக தான் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே திமுக ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அது நீங்கள் நீண்ட காலமாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதுதான் நடக்குது. கலைஞருக்கு தான் அவங்க ஓட்டு எப்போவுமே. ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா ஒன்று மாற்றி விடுதே, சகுனம் ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு நினச்சேன். அது இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் அதை பிரேக் பண்ணுற மாதிரி அது எப்படி மாறாமல் போகும் அப்படி சொல்லி. ஏன்னா அந்த விக்ரவாண்டி மாநாட்டிலே மோஸ்ட்லி தெரிஞ்சிருச்சு. ஆனால் யாரையுமே ஒத்துக்க வைக்காத அளவு தான் எல்லாரும் நரேட்டிவ் வந்து செட் பண்ணாங்க. இன்னைக்கு ஆனால் அது கூட்டம் ஓட்டா மாறிடுச்சோ? இல்லை, அது என்னென்னா இப்போ இந்தியா முழுக்க அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு நடிகர் இருக்கார், எல்லா மாநிலத்துலேயும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, உடனே அவரோட கம்பேர் பண்ணுறாங்க. அவர் தேர்னாரா, அவர் பாருங்கள் 2 மாதத்தில் கலைச்சிட்டு ஓடிட்டார், வேறு கட்சியில் சேர்ந்துட்டார், விஜய்க்கும் அதுதான் நடக்கும் அப்படின்ட்டு அந்த கம்பேரிசன் ரொம்ப புவராக இருந்துச்சு. நீங்கள் வர்ற கூட்டம் வந்து ஃப்ளோட்டிங் பீப்புளா அல்லது இவருக்குன்னே வர்ற கூட்டமா, இது 2 தான் நம்ம அடிப்படையாக வைக்க வேண்டிய கேள்வி. இப்போ சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டமெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டார், எல்லோரும் வந்தாங்க, கொஞ்ச நேரம் நின்னாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இது மட்டும்தான் முத நாளே கிளம்பி வரான். ஏதோ சுற்றுலா தலத்துக்கு வர்ற மாதிரி புள்ள குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு சோறெல்லாம் கட்டிக்கிட்டு முத நாளே வந்துடுறான். நைட்டு முழுக்க அங்கே இந்த பனியாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அங்கே படுத்துருக்கான். அவ்வளோ அடிக்கிற வெயில்லையும் தண்ணி இல்லைனாலும் அங்கே உட்காந்துருக்கான். அப்போ யாருக்கு அவன் ஓட்டு போட போகிறான்?
ரொம்ப பேசிக்கலான அது ஒரு கேள்வி, அதற்கான பதில், அவ்வளோதான். அதை தான் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து கணிச்சது அதுதான். இவ்வளோ பெரிய கூட்டமும் அவரை விட்டுட்டு போகாது, அவருக்கு தான் ஓட்டு போடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து ஜெயலலிதா மாமோ இல்லை வந்து ஒரு கலைஞர் சாரோ வந்து யாரை வந்து கை காட்டுறாங்களோ, அவர் யார் என்னெல்லாம் தெரியல, யாரை கை காட்டுறாங்களோ அவர் தான் எம்எல்ஏ. ஏன்னா அந்த பர்சன் மக்களுக்கு தெரியாம இருந்தாலும் நான் கை காட்டிருக்கேன், அவர் எம்எல்ஏ ஆயிடுவாரு அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் இருந்தவங்க எல்லாம் நிறைய அறியப்பட்ட முகமா இருந்தாங்க. ஸோ அந்த மிராக்கிள் திருப்பி நடக்குதோ அப்படின்னு விஜய் சாருக்கு வந்து கேட்குறாங்க. உண்மைதானங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து அவர் மந்திரிகளை போட்டுக்கிட்டு இருந்தார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மந்திரிகளை போடலை. இப்போ அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரோ அல்லது அங்கே இருக்கிற எம்எல்ஏவோ என்ன பண்ணிட்டாரு, தலைவர்கிட்ட போய் கேட்போம். நாம் தனியாக போய் கேட்டால் அடித்தாலும் அடிச்சு போகிறோம். ஒரு 10 பேரோட போய் கேட்போம், எங்கள் மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி கொடுக்கலையே, எப்படி இருந்தாலும் மாவட்டத்துக்கு ஒரு மந்திரின்னா நம்மளை தான் போட போகிறாருங்கிற நம்பிக்கையில் அவர் ஒரு 10 பேரை கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போய் கேட்குறாரு எம்ஜிஆர்கிட்ட, இந்த மாதிரி எங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் ஒரு மந்திரி போடணுங்க தலைவா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணார், கூட வந்தார்ல ஒருத்தர், அவரை கூப்பிட்டு நீ மந்திரியாக இருக்கிறியான்னு கேட்டிருக்காரு. அவர் எம்எல்ஏ கூட இல்லை, அவர் தலைவா அப்படின்னோடனே நீ தான் மந்திரி அப்படின்னு இவரை விரட்டி விட்டு மறுபடியும் ஒரு எலெக்ஷன், அங்கே ஒரு பை எலெக்ஷன் மாதிரி வச்சு அவரை கொண்டு வந்து அவரை மந்திரி ஆக்கிட்டார். அவர் தான் குழந்தைவேலு, பல வருடங்கள் அதுக்கப்புறம் அவர் மந்திரியாக இருந்தார். கூட போனவருக்கு பொக்கே கிடைச்ச. ஆமாம், அந்த மாதிரி வந்து யாரை கை காட்டுறாங்களோ அவங்க அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஆளுமை அவங்க. அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு ஆளுமையாக இன்றைக்கி விஜய் இருந்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானவர்கள். ரொம்ப விஜய் கட்சி ஆரம்பித்தப்போ நான் வந்து விஜய்க்கு ஒரு வேண்டுகோள் எடுத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நான் சொன்னேன், சார் உங்களுக்கு இருக்கிற ஃபேமஸுக்கு ஒரு பெரும் பணக்காரர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க, நான் எவ்வளோ வேணாலும் கோடிகளை தரேன், எனக்கு வந்து சீட்டு கொடுங்கன்னு வந்து நிற்பாங்க. ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. உங்களுக்காக போஸ்டர் ஓட்டினவன், உங்களுக்காக விசில் அடித்தவன், அவனுக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்கணும்னு நான் அன்றைக்கி பேசியிருந்தேன். ஒருவேளை அவர் அது கண்ணில் பட்டுச்சா என்னன்னு தெரியல. ஒரு ஆட்டோ டிரைவர் இன்றைக்கி ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகிறாரு, அவருடைய கார் டிரைவருடைய மகன் ஜெயிச்சு இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு போகிறாரு. முடிஞ்சால் அவரை மந்திரி ஆக்குவாங்கங்கிற அளவுக்கு இன்றைக்கி பேச்சு இருக்குது. ஸோ அப்போ நிறைய எளியவர்கள், ஒரு சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகி ஒரு மிகப்பெரிய ஆளாக மாறி இருக்காங்க. இன்னொரு 5 வருஷத்தில் அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் எங்கே இருக்குன்னு யோசிக்கவே முடியாது. அப்போ அவர் வெறும் கிங் மேக்கர் இல்லை, இந்த மாதிரி எளிமையானவர்களை கிங் ஆக்குகிறவராகவும் இருக்கார் அவர். கண்டிப்பாக சார். நான் இன்னொரு சர்வே வந்து படித்தப்போ வந்து நிறைய வந்து அடித்தட்டு மக்கள், அதாவது வந்து இந்த லீஸ்ட் கேட்டகரியில் இருக்க மக்களை நிறைய பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்ததாகவும், இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துகிற விதமாக இருந்துச்சு. கவின் அவர்களோட ஆணவ படுகொலைக்கு அவங்க ரிலேட்டிவ்ல இருக்கிற ஒரு ஆளை வந்து நிப்பாட்டி அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுலாம் எந்த மாதிரியான அரசியல் சார்? ஆமாங்க, ஆக்சுவலாக அந்த கவின் படுகொலை சமயத்தில் அவர் ஏதோ கருத்து சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. அதான் இந்த நீட் அனிதா இறந்தப்போ நேராக போனார். இந்த கவின் படுகொலையிலையும் அவர் வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகி சில விஷயங்கள்லாம் பகிர்ந்தார். இப்போ அவர் வந்து அவங்களுடைய பெரியம்மாவோ சித்தியோ தெரியல, தமிழ்ச்செல்வின் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாரு. அப்போவே அது ஒரு பெரிய செய்தியாக இருந்துச்சு. பாருங்கள், எல்லாரும் ஜெயிச்சு வரும்போது அவங்களும் ஜெயிச்சு வந்துட்டாங்க இன்றைக்கி. இப்போ அந்த மாவட்டத்தில் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இனிமேல் நடக்குமா, அந்த தொகுதியில் நடக்குமான்னா அவங்க அதில் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய மறுமலர்ச்சி தானே. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இன்னொரு நரேட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி இருந்ததில் சென்னையில் இவ்வளோ முக்கியமான தலைவர்கள் டிஎம்கே அகேன்ஸ்டாக நிற்கவே மாட்டாங்க, இதுவரை முன்னாடி இருந்த தலைவர்கள். ஆனால் சென்னையில் வந்து இவ்வளோ பேர் நின்னாங்க, அதுவே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு செட் ஆஃப் பிளானோட போயிருக்காங்களோ? ஏன்னா இப்போ எல்லாரும் மிராக்கலாக பார்க்குறோம், பட் ஆனால் அவங்க ஒரு செட் ஆஃப் பிளானில் இருந்தாங்களோ அப்படின்றது கேள்வி இருக்குல்ல. ஆமாங்க, இப்போ சென்னையில் வந்து முக்கியமான தலைவர்கள், தாவேக்காவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே சென்னையில் தான் இருக்காங்க. இன்னொன்று வந்து அதுக்கு 2 அஜெண்டா. ஒன்று வந்து விஜயை ரொம்ப நேசித்த ஊர்களில் சென்னை ஒன்று. ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் ஒரு ஆப் ஒன்று அவங்க கிரியேட் பண்ணாங்க. யாரெல்லாம் வந்து கட்சியில் சேர்றீங்களோ நீங்கள் ஆப் மூலமாக சேரலாம் அப்படிங்கும் பொழுது சென்னையில் இருந்தால் அதிக அளவு சேர்ந்தாங்க. அதில் முக்கியமாக அவர் பின்னார்ல பெரம்பூர், அங்கே தான் ரொம்ப அதிக அளவு சேர்ந்தாங்க. அதனால தான் அவர் பெரம்பூரை செலக்ட் பண்ணி நின்னார். இன்னொன்று வந்து சென்னையின் கோட்டையாக, திமுகவினோட கோட்டையாக சென்னை இருக்குது, அதை தகர்க்கணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இங்கே வந்து நின்னார். நினச்ச மாதிரியே சாதிச்சிட்டார்ல. எவ்வளோ பெரிய வெற்றி சென்னையில். எம்ஜிஆரே இங்கே நின்னதில்லை, ஆண்டிபட்டியில் போய் நிற்காரு. ஆமாம் சார், எல்லாருமே அங்கே ஸ்ட்ராட்டஜி வரப்போ எப்படி இதை ஒரு நரேட்டிவாக ஒன்று செட் பண்ணுறாங்க சார். ஒன்று இங்கே தோத்தா கூட திருச்சி கிழக்கில் ஜெயிச்சிடலாம், ஒன்று வில்லேஜ் சைடில் அந்த சைடில் ஏதோ பண்ணலாம், சப்போஸ் அங்கே இல்லைனாலும் இங்கே பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது டி நகரில் புஷியானந்த் அவர்கள்லாம் வந்து ஜெயிச்சது, சேப்பாக்கம். உள்ளபடியே எனக்கு வந்து புஷியானந்தெல்லாம் ஜெயிக்கவே மாட்டாருன்னு தான் நான் நினச்சேன்.
அவர் 3வது இடத்துக்கு கூட வரமாட்டாருன்னு நான் நினச்சேன். ஆனால் பாருங்கள், அங்கே 2 பெரிய தலைகள், நின்னது 2மே பெரிய தலைகள், அதெல்லாம் சரிச்சுட்டு வந்து ஜெயிச்சிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இந்த மக்கள் வந்து இந்த விஜய்ங்கிற ஒரு பேருக்காக தான் அவ்வளவு மரியாதையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து கொளத்தூர் தொகுதி நம்ம வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும். அந்த தொகுதியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் தோத்தது பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு, நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவர் இந்த அரசியலில் இப்போ நம்ம விஜய்கிட்ட தோற்றுருக்கோம் அப்படின்றத தாண்டி தனிப்பட்ட முறையில் நம்மளால் எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார், அது பெரிய கொஞ்சம் மன உளைச்சல் உண்டாகும். இல்லை, உள்ளபடியே எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்குது. இப்போ தாவேக்காவை சேர்ந்தவர்களே பல பேர் திமுக தோக்கணும், பட் அவர் தோற்றுருக்க வேணாமேங்கிற அளவுக்கெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய அந்த தோற்றம் ஒன்று. அவர் ரொம்ப கடுமையெல்லாம் பேசி நம்ம பார்த்ததில்லை. பேசுவார், பட்டு ஒரு ஹர்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் அவர் பேசி இல்லை இப்போ சமீப காலமாக. ஸோ அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. எல்லாருக்குமே அது வந்து பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ பண்ணியிருக்காரு இந்த தொகுதிக்கு. கொளத்தூர் தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் அங்கே வந்து அந்த விஜய் அலை அங்கேயும் வீசியிருக்குங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த கருத்து கணிப்புகள் அது வந்து உள்ள வரும் சார். கருத்து கணிப்புல மெஜாரிட்டி எக்ஸிட் போல் வரையும் எல்லாமே வந்து ஒரே சைடா ஸ்டாண்டர்டா வந்து நின்றுட்டாங்க. ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் சம்திங் சொன்னப்போ எல்லாரும் அவங்களை ஜோக்கர் மாதிரி பார்த்தோம். இதான் எல்லாம் உண்மை. பட் இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பை இனிமே மக்கள் நம்புவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல உருவாகும் சார். அதே நேரத்துல பிரஸ் மீட்ல வந்து பிரஸ்ஸை சந்திக்காமே ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு பெரிய நரேட்டிவ் சார். இந்த 2 பத்தியும் இல்லைங்க, ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரெஸ்ஸெல்லாம் நடுநிலைமையோடு இருந்தால் இந்த கேள்வி நம்ம கேட்கலாம். எந்த ப்ரெஸ்ஸுமே நடுநிலையோடு இல்லை, எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்குது. அதை தான் நம்ம வந்து பல தொலைக்காட்சி விவாதங்களில் நம்ம பார்த்தோம். இப்போ திமுக தோற்றத்துக்கு மிகப்பெரிய காரணம் விஜய் அலை மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் உட்காந்து பேசுனதும் ஒரு காரணம் ஆகிடுச்சு. இவங்க எல்லாமே சேர்ந்து எப்போ பார்த்தாலும் திமுக தான் ஜெயிக்கும் தொடர்ந்து சொல்லி, அப்படி சொன்னதோடு நிற்காமல் விஜயையும் விஜயினுடைய கட்சியும் ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேராதுங்க, ஒரு 2 சீட்டு வருமா அப்படி இப்படி ரொம்ப தரக்குறைவாக பேசும் பொழுது மக்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் இப்படி வந்து எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க, அப்போ நாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதற்கு இந்த தோல்விக்கு ஒரு காரணமாக இந்த தொலைக்காட்சி விவாதங்களும் இருந்திருக்குங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. இப்போ கருத்து கணிப்பு வந்து பல வருடங்களாக யாருமே கருத்து கணிப்பை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் கருத்து கணிப்போடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே என்னெல்லாம் பண்ணியிருக்கு, அது ஜெயிச்சிருக்கா, அது கரெக்டாக இருந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா இருந்திருக்காது. ஸோ அதனால் இப்போ பல பேர் அது தெரிஞ்சவங்க இது நடக்காதுப்பான்னு போயிடுவாங்க. ஆனால் தெரியாதவங்க ஐயோ ஜெயிக்கிற கட்சிக்கு தானே நம்ம ஓட்டு போடணும், அப்போ திமுகவுக்கே போடணும் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுக்காக செய்யப்பட்ட அஜெண்டா தான் அது. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்துட்டார்ல. கண்டிப்பாக சார். அது வந்து இந்த இன்னொரு கட்சி வந்து கடைசியில் மற்றவையில் வந்துட்டு சேர்த்துட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு தொகுதியில் ஏதாவது ஒன்றுத்துலையா ஜெயிச்சிருமான்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் இருந்த பர்சன்டேஜில் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்றதுலாம், கொஞ்சம் இல்லை பாதி கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது சார். இதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு இந்த கட்சி என்னவா இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார்? இல்லைங்க, பெரும்பாலும் அது இயங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. பட் தனிப்பட்ட முறையில் அவர் எல்லா இடங்கள்லையும் சுற்றி வரலாம், பேசலாம், அது வேறு. ஆனால் தொண்டர்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இன்னொன்று வந்து இப்போ மற்ற கட்சி மாதிரி மணி ஃப்ளோ கிடையாது, அங்கே திரள் நிதி தான். இப்போ இன்னும் அங்கங்கே இருக்கிற பசங்க நீங்களே காசு செலவு பண்ணி போஸ்டர் அடிங்க, ஒட்டுங்க, பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. எங்கேயோ வேலைக்கு போகிறவன் அவன் சேர்த்து வச்சுருந்த காசுலேருந்து அல்லது அந்தந்த மாத சம்பளத்துலேருந்து அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு குறிப்பிட்ட காலம்தான். எல்லாருக்கும் ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ கட்டாயமாக அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏன்டா அப்படி காசை வெட்டியாக பண்ணிகிட்டு இருக்க, செலவு பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்பாங்கல்ல. இப்போ எப்போவுமே இன்றைக்கி அரசியலுங்கிறது கிட்டத்தட்ட பிஸ்னஸ் மாதிரி மாறிப்போச்சு. தொடர்ந்து தோக்கிற கட்சிக்கே நான் செலவு பண்ணிட்டு இருப்பேன்னா வீட்டில் இருக்கவங்க கட்டாயமாக கேட்பாங்கல்ல. அப்போ இன்னும் 5 வருஷத்தை இவங்க ஓட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொன்று இவங்களுடைய இலக்கம் மாறிப்போச்சு. உன்னுடைய இலக்கு என்ன? தமிழ் தேசியம். அதைத்தான் நீ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர புதுசாக ஒரு ஆள் கட்சி ஆரம்பித்து வந்தால் நீங்கள் அந்த கட்சி சின்னத்தையே அசிங்கமாக ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றுறது. அப்புறம் வந்து ரொம்ப அதான் இந்த தற்கூரிங்கிற வார்த்தையை முதல் உருவாக்குனது அவங்க தான். வேறு திமுக, அதாவது என்னுடைய ஒரே டார்கெட்டு திமுக தான் சொல்லிட்டு அவர் வராரு. திமுக கூட அந்த வார்த்தையை சொல்லலை. ஆனால் சம்பந்தம் இல்லாத இவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த தற்கூரிங்கிற வார்த்தையை. அது ரொம்ப பிரபலமாகி தற்கூரின்னு எல்லா இடத்துலையும் சொல்ல வச்சு, இன்னொன்று இப்போ நான் சொன்னேன்ல ஏற்கனவே தொலைக்காட்சி விவாதங்கள் ஒரு காரணம், இந்த கட்சி ஒரு காரணம். இன்றைக்கி விஜய் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கிறாருன்னா இந்த கட்சியும் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபரும் தான் காரணம். அவங்க நாகரிகமாக இதை அணுகுனாங்கன்னா கட்டாயமாக விஜய் அவர் வேலையை பார்க்க போகிறாரு, இவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இந்த ஏற்கனவே வாங்கின 8% அவங்க வாங்கியிருக்கலாம். இப்போ என்னாச்சு?
ஒன்றுமே இல்லை, பாதி போயிருச்சு. வெளிநாட்டிலேருந்து வர்ற ஆதரவும் இனிமேல் வராது. அவங்களும் எவ்வளோ காலம்தான் கஷ்டப்பட்டு உழைச்சி இங்கே அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அது கிட்டத்தட்ட அது அஸ்தமனத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த டெபாசிட்டு இழக்கிறதுன்றதுல சார், ஏன்னா ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருக்கு. ஏன்னா அடிப்படையிலேருந்து ஏகப்பட்ட தலைவர்கள் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவு வந்து அவங்க ஒருமித்தமாக மட்டும் தாவேக்காவை மட்டும் அட்டாக் பண்ணுன்ற மூடுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார்? ஏன்னா அவரோட ஓட்டு மட்டும் தான் வாங்குவாங்க. அது ஊருக்கே தெரிஞ்ச காரணங்க. ஆக்சுவலாக அவர் போய் திமுக தலைவரை பார்க்குறாரு, அங்கே ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குது, அதில் ஏதோ ஒரு பலனை அவர் அடைகிறாரு. அதற்கப்புறம் வந்து தாவேக்காவை முழுக்க முழுக்க அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தானே உங்கள் எதிரியாக இருந்துச்சு. திடீர்னு எங்கே அது மாறுது? அந்த சந்திப்புக்கு பிறகு தானே மாறுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இவங்களை அடிக்க வராங்க. தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நாள் வரைக்கும் அடித்தாங்க. ரிசல்ட் வந்த அன்னைக்கு தான் அவங்க அடங்குனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது டைவெர்ட் ஆகி போனால் இதுதான் உங்களுக்கு நிலைமை. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து நிறைய பேரோட வாழ்த்துக்கள் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு சிலர் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி கேட்குறேன். ரஜினிகாந்த் சார், இன்னொரு பக்கம் வந்து கமலஹாசன் சார், 2 பேரும் வந்து ஏதோ அந்த வாழ்த்துல வரும் ஃபுல்ஃபில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா கமலை பொறுத்தளவுக்கு அவர் எப்போவுமே ஒரு கருத்து சொன்னாருன்னா அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் புரியாமலும் இருக்கும். அதனால் அதை விட்டுருங்க. பட் ரஜினி சொன்னது வந்து அதில் ஒரு உண்மை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னொன்று அதில் தவறும் இல்லை. ஏன்னா இப்போ அவர் நம்ம சிஷ்யன், நம்மளை பார்த்து வந்த பையன் அப்படின்னு பாராட்டுகிற இடத்தில் விஜய் இல்லை. அவர் அப்படி நடந்துக்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமாக இந்த சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து வரும்பொழுதே இல்லைங்க நான் சூப்பர் ஸ்டார் இல்லை அவர் தாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதற்கப்புறம் அது தொடர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போய் பெரிய சண்டையாக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலையாக மாறிச்சு. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் மோதுற அளவுக்கு நிலைமை மாறிச்சு. அந்த நேரத்தில் தான் அதை வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அணைச்சாங்க. ஆனாலும் அந்த நெருப்பு அவருக்குள்ளே இருக்குது, ஒரு எரிச்சல் அவருக்குள்ளே இருக்குது. அதை பல இடங்களில் அவர் வெளிப்படுத்திகிட்டே இருந்தார். நோ கமெண்ட்ஸும்பார். விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு போயிடுவார். விஜய் இப்படி பண்ணாரே, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு போயிடுவார். திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நீங்கள் வாழ்த்துறீங்களா, நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிடுவார். கரூரில் ஒரு சம்பவம் நடக்கும்போது முதல்ல வந்து ஒரு கருத்து போகிறேன். அப்போ இவங்க எல்லாம் இவ்வளோ நாள் நோ கமெண்ட்ஸ் தானே சொன்னீங்க, இப்போ எதுக்கு ஊருக்கு முன்னாடி வந்து கருத்து சொல்கிறேன் அப்படின்ட்டு சண்டைக்கு வருவாங்க. ஸோ இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அவர் ஜெயிச்சு வந்துட்டார். சும்மா இருக்க முடியாது. ஏன்னா கேள்வி கேட்பாங்க, என்னங்க இண்டஸ்ட்ரியை மொத்தமும் அவருக்கு வாழ்த்து சொல்லிடுச்சு, நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்லலைன்னா என்னங்கன்னு கேட்பாங்கல்ல. அதுக்காக ஒன்று போட்டிருக்காரு, அவ்வளோதான். கண்டிப்பாக. இப்போ வந்து ஓரளவு நம்ம கன்சிடராக ஓட்டு வாங்கிட்டாங்க, நிறைய இடங்களில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த தொங்கு சட்டசபை அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் தான் நம்ம பேசணும். ஆனால் அது வேற நரேட்டிவ்ல செட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க சார். எந்த கட்சி இப்போ முன் வந்திருக்காங்க, ஏன்னா இவங்களோட அட்டாச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அரௌண்ட் ஒரு 10 சீட்டு தேவைப்படுது. இல்லைங்க, 11-12 சீட்டு தேவைப்படுது. ஏன்னா சபாநாயகர் சீட்டை நீங்கள் அவங்க ஓட்டு போட முடியாது. சபாநாயகராக வந்துட்டால் ஓட்டு போட முடியாது. அதில் ஒன்று கழிஞ்சுது. அதற்கப்புறம் திருச்சி கிழக்கு அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா அங்கே ஒன்று போயிடுச்சு. அப்போ 106 தான். இப்போ மிச்சத்தை நீங்கள் வந்து தேடி எடுக்கணும். பல பேர் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க. ஏன்னா கூப்பிட்டோடனே வந்துட்டால் அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. நீங்கள் ரொம்ப பிகு பண்ணி வரமாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா சில சமரசங்கள் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நடக்கும்ல. ஸோ அதுக்காக பண்ணுறது தான். எப்படி இருந்தாலும் 7ஆம் தேதி பதவியேற்பு விழா வச்சுருக்காரு. வந்து உட்கார்ந்த பிறகு இந்த பேரங்கள்லாம் நடந்து கட்டாயமாக அந்த எண்ணிக்கையை கொண்டு வந்துடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு 20 சீட்டு 30 சீட்டு குறையுதுன்னா கஷ்டம். ரொம்ப கம்மி தான் இது. அதை கொண்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக சார். ஆனால் ஒரு சில நரேட்டிவாக வந்து காங்கிரஸ் உள்ளே வர போகிறாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அமமுக வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா அப்படின்ற ஒரு இல்லை, அமமுக வந்து முன் வந்துட்டாங்க, ஆதரவு அளிக்கிறதுக்கு அவங்க முன் வந்துட்டாங்க. அப்புறம் காங்கிரஸ் இவங்க 2 பேரும், இது ஒரு சீட்டு அது ஒரு 4 சீட்டு 5 சீட்டு இப்போ கன்ஃபார்ம். இப்போ இடதுசாரிகள் 4 சீட்டு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் 2 சீட்டு இருக்குது. இது வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு பிரச்சனை தீர்ந்துது. பட் அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க. அப்போ கூட்டணியிலேருந்து வெளியே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க வந்து இல்லை நீங்கள் போகாதீங்க நீங்கள் இருங்க அப்படின்னா அது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. பட் அந்த ஏரியா மட்டும் இன்னும் இழுபறியாகவே இருக்குது. எப்படி இருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து சமரசம் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக சார். ஆனால் இந்த வெற்றி பெற்றப்போ சார் எல்லாருமே வந்து பர்டிகுலராக உதயநிதி அவர்கள் வந்து தாவேக தலைவர் விஜய் அப்படி சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அதை கம்ப்ளீட்டாக ஒதுக்குற மாதிரி வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இது இப்பயும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறாங்களோ சார்?
இல்லைங்க. அது அது என்னென்னா, இப்போ 2 3 நாள் அந்த எரிச்சல் இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும், என்னடா நம்மளை தோக்கடிச்சிட்டாருங்கிற ஒரு ஆத்திரம் இருக்கும். எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். இப்போ சட்டமன்றம் கூடி எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே விவாதங்கள் நடக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீ சொல்லித்தான் ஆகணும் இல்லையா? அங்கே வந்து நான் ஒரு பேரை சொல்ல மாட்டேன், முதல்வர்னு சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் இதே ஜெயலலிதா அம்மா வந்து முதல் முறையாக ஜெயிச்சு வரும்போது அவங்க அதுக்கு முன்னாடி அவங்கள நடத்தின விதமே வேறு. ஆனால் வேறு வழி இல்லை, அங்கே வந்தால் அவங்க முதலமைச்சர், நீங்கள் எதிர்கட்சி, பேசித்தானே ஆகணும். அதனால் அப்படி சரியான ஆரம்பத்தில் அப்படி இருக்கும், போக போக சரியா. இப்பயும் சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு இன்னும் ஒரு தலையா ஏதோ ஒரு அட்டாக் முடியல. ஏன்னா இப்போ ஆல்ரெடி சிஎம் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டார். இதுக்கப்புறமும் வந்து இல்லை நான் திமுகவோட தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக திமுகவில் இருந்து ரீசெண்ட் டேஸில் தான் பார்க்க முடியல சார். அதுக்கு என்ன மெஜாரிட்டி காரணம் மக்களே கேட்குறாங்க. இல்லைங்க, அவர் இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 நாளுக்குள்ளே உங்கள் கருத்தை மாற்றினீங்கன்னா மக்களே வந்து என்னடா அது நேற்று ஒன்று பேசினாரே இன்றைக்கி ஒன்று பேசினாரேன்ட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்காவது அவர் வந்து அந்த கொள்கையில் அவர் ஸ்ட்ராங்காக நிற்கணும். இன்னொன்று வந்து நம் திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டார், அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லணுங்கிறது ஒரு அடிப்படை நாகரிகம், அதை சொல்லிட்டார். அதை தாண்டி மு.க. ஸ்டாலின் அவர்களுடனான நட்பு வந்து அவருக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னும் வந்து அவருடைய மனைவி இப்போ ஆக்சுவலாக சிபிராஜ் அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, வெளிநாடுகளுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து அன்றைய முதல்வர் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் மறக்கவும் முடியாது இல்லையா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அவர் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருக்குமே ஒரு கட்சி வந்து பிடிச்சிருக்கும், பிடிக்காமல் போகும். நீங்கள் பிடிச்சி தான் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது, அவருடைய ஸ்டாண்டு அது. ஆனால் விஜயை வந்து ஒரு தரக்குறைவாக பேசுகிறாராங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்படி கிடையாது. அவருடைய பொண்ணு வந்து அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க, அதை தாவேகா தொண்டர்கள் அடிக்கிறாங்க, அவ்வளோதான். இதை விட்டுட்டு வந்து அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல விஜயையோ அல்லது அவருடைய செயல்பாடுகளையோ ரொம்ப இழிவாக விமர்சித்தாருன்னா கட்டாயமாக நம்ம கேட்கலாம். அப்படி ஒன்றும் இல்லையே. 10 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சுட்டா நான் இனிமேல் அரசியலே பேச மாட்டேன்றதா போயிட்டு இருக்கு. நான் அதை பற்றி கேட்கலன்னா அங்கேயே கேட்டுருவாங்க. ஸோ அதை பற்றி என்ன சார், ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்று கருத்து வந்துச்சு. அப்போ இன்னொரு இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிற மாதிரி ஒரு டோனும் போகுது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள் அவங்க வாயிலேருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்து மாதிரி இங்கே கவனிப்பாங்க. இப்போ அவரை வந்து இங்கே தமிழ்நாட்டில் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவருடைய அந்த ஃப்ளோவை ரசிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து தனிப்பட்ட கருத்துக்கள் நிறையா இருக்கலாம். ஆனால் இது போன்ற விஷயங்களில் கருத்து சொல்லும்போது இதுதான் நடக்கும்னு சொல்லவே முடியாது. நம்ம கடவுள் கிடையாது இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இது நடக்கலாம், நான் கணித்தது அதுதான் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணுமே தவிர இது நடக்காட்டி நான் அந்த ஊரை விட்டே போயிடுறேன், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், இப்போ ஒரு யூடியூபர் மொட்டை அடிச்சிருக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தூரத்துலேருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிந்தவர்கள்ட்ட பேசுகிறீங்க, இன்னும் பல பத்திரிகைகளில் வர்றது, தொலைக்காட்சிகளில் வர்றது எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ஒரு அனலைசிங் இது இப்படி தான் வரும்னு உங்களுக்கு தெரியுது, உங்கள் கணிப்பை சொல்கிறீங்க, அவ்வளோதான். இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இப்போ ரவி ஐபிஎஸ் அவர் ஒரு 2300 பேரை ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஒவ்வொரு ஊராக அனுப்பி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து எல்லா கட்சிகளும் எல்லா தொலைக்காட்சிகளும் தாவேக்கா வந்து 20 சீட்டை தாண்டாது, 10 சீட்டை தாண்டாதுன்னு சொல்லும்போது அதுதான் ஆட்சி அமைக்கணும்னு அவர் சொல்கிறார். 121 சீட்டை அது வாங்கும்னு சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக இது நான் எடுத்த கருத்து கணிப்பு, இது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை போடுறார். நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இத்தனை வருட பத்திரிகை அனுபவத்தில் நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கேங்க, அது மாறலாம், மாறாமலும் போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த கேள்வி நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்கல்ல. இப்போ அவ்வளோ பேரும் திட்டுறாங்க. நிஜமாக நான் அவருடைய இன்டர்வியூ கீழே போய் பார்க்குறேன், நீ எல்லாம் எதுக்கு இங்கே பேச வர, ஓடி போயிருன்னு விரட்டுறான். அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டு சார் அதுக்கப்புறம் அதை மாற்றி பேசுறதுன்னு இருக்குல்ல சார், அது இன்னும் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நான் காலையில் அந்த வீடியோ நான் கரெக்டாக பார்த்தேன், எக்ஸாக்டாக உட்காந்து பார்க்குறப்போ அது இன்னும் ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலை, இருக்கு அப்படின்னு சொல்ல கமல் சாரோட பாணியில் ஒன்று பேசுகிற மாதிரி இருந்துச்சு சார். இல்லைங்க, அது ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் தான். அதை அவர் கடந்து வந்துடுவார். இன்னொன்று, நம்முடைய தொழில் இது, இந்த தொழிலை விட்டு நம்ம என்ன போய் மளிகை கடையை வைக்க முடியும் சொல்லுங்கள். அவர் தொடர்ந்து மீடியாவில் இருந்து தானே ஆகணும். ஸோ அதனால் நான் இனிமேல் பேசவே மாட்டேன், அரசியலே பேச மாட்டேன்னு அவர் சொல்லவும் முடியாது,
சொன்னாலும் அவருடைய பின்பற்றுகிறவர்கள் யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் பேசுங்க சார் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால் அதை விட்டுருங்க பாவம். கண்டிப்பாக சார். சரிங்க சார். அண்ட் வந்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் இப்போ நான் ரீசெண்ட் டைமில் பார்க்க முடியுது, ரெட் ஜெயண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியாயிடும், நாங்கள் இன்னும் எங்களை படங்களை இன்னும் கொஞ்சம் தாராளமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவு உண்மை அப்படின்றது? இல்லைங்க, ரெட் ஜெயண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பெரிய படங்கள் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, சின்ன படங்களை அவங்க வாங்குறது இல்லை, அது ஒரு பிரச்சனை. பட் ரெட் ஜெயண்ட் வந்த பிறகு இந்த கலெக்ஷன் எல்லாமே ஒரு ஒழுங்குக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தியேட்டர்லேருந்து வர்ற அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த வகையில் ரெட் ஜெயண்ட்டை நம்ம எப்போவுமே பாராட்டலாம். இன்னொன்று வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும் பொழுது ரெட் ஜெயண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இது வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்போம்னு இருந்துருவாங்க. பட் அந்த சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்கான்னா இல்லை. ஏன்னா இதே வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது சசிகலா அவங்க சில டீமை வச்சுக்கிட்டு படங்களை வாங்கிறது, ரிலீஸ் பண்ணுறதுன்னு சில வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ரெட் ஜெயண்ட் அமைதியாகிடுச்சு. பட் இப்போ வந்து விஜய் அப்படி ஒரு வேலையை செய்வாரான்னு நான் நம்பலை. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி சுதந்திரமாக இயங்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அவர், இவங்களும் இயங்கிட்டு போகட்டுமேனு தான் நினைப்பார். ஒரு வன்மத்தோட ரெட் ஜெயண்ட்டே வேண்டாம், அதை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். இன்னொன்று இந்த ரெட் ஜெயண்ட்டில் அவர் நடிச்சிருக்கிறார், அவங்கள்ட்ட சம்பளம் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் அதை வன்மத்தோடு அணுகுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கட்டாயமாக அவங்களும் இயங்கலாம். கண்டிப்பாக சார். இந்த ஜனநாயகன் படத்துக்கு இப்போ சிஎம் அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டைட்டில் கார்டே சிஎம் தளபதி அப்படின்னு சொல்லி போடுங்களான்ற மீம்லாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தணிக்கை சான்றிதழ் கொடுத்ததா வருமா வராதா? தணிக்கை சான்றிதழில் ஏதோ ஒரு நெருடல் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை. விஜய் பதவி இருக்கிற வரைக்கும் கூட அவங்க அமைதியாக இருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க மெயிலில் நாங்கள் வந்து உங்களுக்கு பதிலை சொல்லிடுறோன்ட்டாங்க, எந்த மெயிலும் வரவே இல்லை. நம்ம ஆக்சுவலாக மும்பையிலேருந்து அந்த சர்டிஃபிகேட் வரணும், இது வரைக்கும் அவங்களுக்கு வரல, இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. ஸோ அதனால் எப்போ அது ரிலீஸுங்கிறதும் யாருக்கும் தெரில. ஆனால் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அதில் முதலமைச்சர் விஜய்ன்னு போடுவாங்க. அப்படி தான் அது வரும்னு நான் நினைக்கிறேன். சார் நிறைய நேர்மையான உண்மையான கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.